குறிப்பா உளவுத்துறையோட கண்கள்ல இவர் 1990களில் தான் மாற்றாரு. இந்த மாதிரி மசூத் அசார்ன்ற நபர் பல விஷயங்களை பயங்கரவாத முறையில பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு 1990ல இவர் நம்ம உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை கண்கள்ல படுறாரு. 1994ல காஷ்மீர்ல இவர் பிடிபடுறாரு. ஆனா இதுதான் கதையோட ஆரம்பமே. ஸோ இப்படி 1994ல கைது செய்யப்பட்ட மசூத் அசாரை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்து பல கடத்தல் சம்பவங்கள் இந்தியாவில் நடக்குது. பட் இந்த எல்லா சம்பவங்களையுமே இந்தியா எப்படியோ முறியடிக்குது. ஆனா 1999ல நடந்த அந்த ஹைஜாக்கை மட்டும் இந்தியாவால முறியடிக்க முடியல. மசூத் அசாரை விடுவிக்கணும்னு இவங்க போட்ட பல கடத்தல் திட்டங்களை இந்தியா முறியடிச்சாலும் டிசம்பர் 1999ல இந்தியா ஏர்லைன்ஸ் உடைய விமானமான IC-814 இவங்க கடத்தினதை இந்தியாவால தடுக்க முடியல. கிட்டத்தட்ட அந்த விமானத்துல 176 பயணிகள் இருந்திருக்காங்க. 176 பயணிகளோட காட்மாண்டுல இருந்து அந்த விமானத்தை கடத்திக்கிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கந்தகர் விமான நிலையத்திற்கு அந்த விமானம் பறந்திருக்கு. அண்ட் இதுக்கு இவங்க வச்ச ஒரே கோரிக்கை மசூத் அசாரை விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் 176 பயணிகளோட உயிர் ஆபத்துல இருக்கும்போது 1999ல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்ச இந்தியா உடனே அந்த இடத்துல மசூத் அசாரை விடுவிக்க முயல்றாங்க. மசூத் அசார் விடுவிக்கப்படுறாரு. 176 பணைய கைதிகள் நல்ல முறையில மீட்கப்படுறாங்க. ஒரு பக்கம் மசூத் அசார் விடுவிக்கப்பட்டு 176 பயணிகளோட உயிர் காக்கப்பட்டாலும் அன்னைக்கு மசூத் அசார் வெளியே போனதுதான் இந்தியாவுடைய பல துயரங்களுக்கு காரணமாகும் அப்படின்னு இந்தியா அன்னைக்கு கண்டிப்பா நினைச்சிருக்காது.